இப்ப நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம முக்கியமா எதிர்பார்த்துட்டு இருந்த எதிர்நீச்சல் 2 வந்து ப்ரோமோ வீடியோ வந்திருக்கு நமக்கு. அதாவது எதிர்நீச்சல் எந்த அளவுக்கு நமக்கு ஒரு சின்சியராவும், இன்ட்ரெஸ்ட்டாவும் கொண்டு போனாங்களோ, அதே அளவுக்கு எதிர்நீச்சல் 2வும் இருக்குங்கிற எந்த ஒரு டவுட்டுமே இல்ல. அதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம நந்தினி, நம்ம முக்கியமான கேரக்டர் தான் ரொம்ப முக்கியம். ஆனா நம்ம இதில ஒரு விஷயம் என்னன்னா, ஜனனிய மட்டும் மாத்திருக்காங்கங்கிறத நமக்கு தெரியப்படுத்திருக்காங்க. ஒருத்தர நம்ம ரொம்ப மிஸ் பண்ணோம். அது வேற யாரும் இல்ல, நம்ம மாரியப்பன் சார். அதாவது நம்ம குணசேகரன் கேரக்டர்ல நடிச்சவரு. அவரு அந்த கேரக்டர அவ்வளோ அருமையா பண்ணியிருந்தாரு. அவர் இடத்த வேற யாராலயும் நிரப்ப முடியாதுங்கிறது தான் உண்மை. அதேபோல இந்த எதிர்நீச்சல் 2ல அவருக்கு பதிலா யார கொண்டாந்து வைக்க போறாங்க, இல்ல அவர் இல்லாம இந்த நாடகத்த நடத்துவாங்களாங்கிறது தான் ஒரு டவுட் இருக்கு. இதுவரைக்கும் யாரு அவருக்கு பதில் வருவாங்கிறத அனௌன்ஸும் பண்ணல. யார் இருக்காங்கிறதும் காட்டவும் இல்ல. அவர் இருக்காராங்கிறத நமக்கு காட்டலங்கிறது தான் உண்மை. அதனால அப்படி ஒரு கேரக்டர் வச்சிருக்காங்களா இல்லையாங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு அவர் அந்த கேரக்டர் இருந்தா தான் அந்த சீரியலுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டே வருங்கிறது தான் என்னோட அபிப்பிராயம். காரணம் என்னன்னா, எதிர்நீச்சலை பொறுத்தவரை எல்லாருமே அவங்கவங்க கேரக்டர தத்ரூவமா நடிச்சிருப்பாங்க. அதில முக்கியமான கேரக்டர் தான் நம்ம குணசேகரன். வில்லனா தெளிவா ஒரு வில்லன் எப்படி இருப்பாங்கிறத ஒரு எதார்த்தமான நடிப்பை நமக்கு காட்டியிருப்பாரு நம்ம குணசேகரன் கேரக்டர்ல நடிச்ச நம்ம மாரியப்பன் சார் வந்து. ஆனா அவர் இடத்த வந்து வேற யாராலும் நிரப்ப முடியல. இடையில கூட ஒருத்தர போட்டிருந்தாங்க. ஆனா அவர் வந்து நமக்கு ஒரு பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல. அதே மாதிரி போட்டாங்கன்னா ஓரளவுக்கு இந்த நாடகம் சீரியல பொறுத்தவரை ஜர்க்காக வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி தத்ரூவமான மாரியப்பன் சார் மாதிரி நடிக்கிற ஒரு தத்ரூவமான ஒருத்தரை போட்டாங்கன்னா நல்லா இருக்குங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம். மற்றபடி எல்லா கேரக்டருமே தத்ரூவமா பொருந்துங்கிறது தான் உண்மை. இவங்க இந்த எதிர்நீச்சல் 2வ பொறுத்தவரை நம்ம நந்தினி, இலக்கியா இவங்கலாம் வேலைக்கு போகிற மாதிரி காட்ட போகிறாங்களா, இன்னும் இல்லை மறுபடியும் அதே அடுப்பங்கரையில் தான் வேலை பார்க்க போகிறாங்களாங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்குது. ஏன்னா நான் ரொம்ப சீக்கிரம் மிஸ் பண்ண ஒரு சீரியல்னால் இதான். நல்லா போய்கிட்டு இருந்த சீரியலை திடீர்னு கட் பண்ண கதையாக ஆக்கி தள்ளி போட்டாங்க. அது காரணம் என்னங்கிறது நமக்கு சரியாக தெரியல. பட் எல்லோரும் விருப்பத்துப்படி தான் 2வது வந்திருக்குங்கிறத டைரக்டர் கூட ஒரு அனௌன்ஸில் சொல்லியிருப்பார். நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம், திரும்ப எதிர்நீச்சலை கொண்டு வாங்கங்கிற மாதிரி டைரக்டருக்கே நிறையா பேர் பேசியிருக்காங்க. அதனால தான் மறுபடி கண்டிப்பாக நான் இதை எடுப்பேங்கிற மாதிரி நம்ம டைரக்டர் வந்து சொல்லியிருப்பார். நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக போகிறதுக்கு எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. நானும் ரொம்ப எதிர்பார்ப்போடு காத்துட்ருக்கேன். டைரக்டர் சொன்னது போலவே, அதாவது இதுவரைக்கும் அடங்கியிருந்த பறவை இனிமேல் சிறகடித்து பறக்குங்கிற மாதிரி டயலாக் சொல்லியிருப்பாரு. பார்ப்போம் எந்த அளவுக்கு நமக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்கங்கிறத. எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.